தலைப்பு மன்னிக்க முடியும் எனும் பாடத்தின் தொடர்ச்சி. 4வது மற்றும் 5வது சம்பவங்களை காணலாம். பக்கம் 15. 4ஆம் சம்பவம். 1990களின் முற்பகுதியில் தென்னாப்பிரிக்காவில் இனவெறி பாரபட்சம் கொண்ட இனப்பிரிவினை முறை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு சுயாதீனமான பொதுத் தேர்தல் மூலம் பெரும்பான்மை ஆட்சிக்கு மாற்றப்பட்டது. நெல்சன் மண்டேலா என்ற கருப்பர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இத்தருணத்தில் கலவரம் வெடிக்குமென அனைவரும் எதிர்பார்த்தனர். பிப்ரவரி 2000ஆம் ஆண்டு டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரையில் தென்னாப்பிரிக்காவின் பேராயர் டெஸ்மாண்ட் டியூட்டு அவர்கள் எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு தென்னாப்பிரிக்கா கற்பிக்கட்டும் என்ற தலைப்பில் பேசினார். அவர் உரையாற்றியதில் சில பகுதிகள் இங்கே. தென்னாப்பிரிக்க விவகாரங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடம் இன பிரிவினை முறை முடிவுக்கு வந்தது. சுயாதீனமான பொது தேர்தல் கொண்டுவரப்பட்ட போது தென்னாப்பிரிக்காவில் என்ன நடக்கும் என்று கேட்கப்பட்ட போது கிட்டத்தட்ட அனைவரும் மிக மோசமான பேரிடர் சூழ்ந்து கொள்ளும் என்றே கணித்தார்கள். நிச்சயமாக பெரிய அளவில் இரத்த வெள்ளம் ஓடும் என்றே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. மாறாக 1994ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி அனைத்து தென்னாப்பிரிக்க மக்களும் நீண்ட வரிசையில் வாக்குச்சாவடிகளை நோக்கி செல்வதை உலகம் வியப்புடனும் உண்மையில் மரியாதையுடனும் கண்டுகளித்தது. மேலும் 1994ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபராக பதவியேற்பதை உலகம் மகிழ்ச்சியுடன் கண்டது. இரத்தம் சிந்தப்படாமல் அமைதியான முறையில் அநீதியிலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் இத்தேசம் சுதந்திரத்திற்குள்ளும் ஜனநாயகத்திற்குள்ளும் அடியெடுத்து வைப்பதை கண்ட உலகம் இதை ஓர் அற்புதம் என்று விவரித்தது. இன்னுமாக ஒரு கருப்பர் தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வரும் வரை காத்திருங்கள். அப்போது கடந்த காலத்தில் மிகுந்த கொடுமைகளினால் துன்புறுத்தப்பட்ட இந்த கருப்பர்கள் வெள்ளையர்கள் மீது மிக கொடிய பழிவாங்கும் செயலில் ஈடுபடுவார்கள் என்று சிலர் கூறினார்கள். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு தவறாகவே இருந்தது. மாறாக உலகம் இதுவரை கண்டிராத ஒன்றை கண்டது. தென்னாப்பிரிக்க மக்களுக்கு மிக கொடூரமான குற்றங்களை செய்த சிலர் தங்கள் செயல்கள் குறித்த முழு உண்மைகளை அறிக்கையிட்டதன் காரணமாக 2 உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினதை உலகம் கண்டது. பழிவாங்கும் சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த புதிய தேசம் ஒப்புக்கொள்ளும் வாக்குமூலம், மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கம் என்ற கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தது. இது உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது. 3 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் 4 உறுப்பினர்கள் காவல்துறையினரால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். அவர்களின் சிதைந்த உடல்கள் எரிந்த காரில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த 4 உறுப்பினர்களில் ஒருவரின் மகள் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தில் தனது கதையை சொல்ல வந்தாள். தந்தை இறந்த பிறகும் காவல்துறை தனது தாயாரையும் குழந்தைகளையும் தொடர்ந்து துன்புறுத்துவதாக கூறினாள். அவள் பேசி முடித்ததும் இதை செய்தவர்களை மன்னிக்க முடியுமா என்று அவளிடம் கேட்கப்பட்ட போது அவளோ, மன்னிக்க விரும்புகிறோம், யாரை மன்னிக்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்றாள். தென்னாப்பிரிக்கா நாடு 4 நியூ ரெம்பர்க் நகரின் வழிமுறையையும் பாதையையும் பின்பற்றவில்லை. அதாவது இது போன்ற கொடுமைகள் செய்தவர்களை நீதிக்கு கொண்டு வருவதற்கான அணுகுமுறையை கடைபிடிக்கவில்லை. இன்னுமாக எந்த நிபந்தனையையும் முன்வைக்காமல் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கி குற்றங்களை மூடி மறைத்துவிடும் அணுகுமுறையையும் தென்னாப்பிரிக்கா நிராகரித்தது. மாறாக குற்றவாளிகள் தங்கள் குற்றங்கள் குறித்த உண்மையை வாக்குமூலமாக தெரிவித்தால் மட்டுமே அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கும் நடுநிலை பாதையை தென்னாப்பிரிக்கா தேர்ந்தெடுத்தது. அப்படியானால் நீதி வேண்டாமா என்று சிலர் கேட்டார்கள். அதற்கு தண்டனை அளிக்கும் நீதி மட்டுமே நீதி இல்லை என்றும் மீட்டெடுக்கும் நீதி என்ற நீதியும் உள்ளது என்றும் தென்னாப்பிரிக்கா பதிலளித்தது. இப்படியாக டெஸ்மண்ட் டியூட்டு தனது உரையை நிறைவு செய்தார். தகவல் குறிப்பு புறச்சேர்க்கை. 1 அபர்டைட் முறை, அபர்டைட் சிஸ்டம்
தென்னாப்பிரிக்காவில் 1948ஆம் ஆண்டு அந்நாட்டின் வெள்ளை அரசாங்கத்தால் அமல்படுத்தப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான இனவெறி பிரிவினை முறையே அபர்டைட் முறையாகும். இது கருப்பு தென்னாப்பிரிக்கர்களுக்கு வாக்குரிமை மறுப்பது உட்பட பல்வேறு ஒடுக்குமுறை கட்டுப்பாடுகளை அவர்கள் மீது விதித்தது. பல ஆண்டுகளாக நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 1994ஆம் ஆண்டில் அபர்ட்ஹைட் முறை முடிவுக்கு வந்தது. 2. உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம். தென்னாப்பிரிக்காவில் இனவெறி ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு அங்கு நிறுவப்பட்ட நீதிமன்ற வகையை சார்ந்த ஓர் அமைப்புதான் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம். இது இனவெறி ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இதன் பெயரில் குற்றங்களை செய்தவர்கள் ஆகிய இரு தரப்பினரிடம் இருந்தும் வாக்குமூலங்களை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது. டெஸ்மண்ட் டுட்டு இந்த ஆணையத்தின் தலைவராக இருந்தார். 3. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ். இது தென்னாப்பிரிக்காவில் தேசியவாத கருப்பர் அரசியல் கட்சியாகும். இதனை நெல்சன் மண்டேலா தலைமை தாங்கினார். 4. நியூரெம்பர்க். தென் ஜெர்மனியில் உள்ள நகரம். இங்கு நாசி போர் குற்றவாளிகள் நீதிமன்றத்தால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனை பொறுத்தமட்டில் நீதி என்பது மீட்பின் ரீதியில் உள்ளதே ஒழிய பழிவாங்கும் ரீதியில் இல்லை. மனுக்குலத்திற்கான அவரது முழு திட்டமும் தம் சிருஷ்டிகளுடன் அவர் பெற்றிருக்க விரும்பும் உறவினை மீட்டெடுப்பதற்காகவும் ஜனங்கள் ஒருவரோடொருவர் கொண்டிருக்க வேண்டும் என அவர் விரும்பும் உறவினை மீட்டெடுப்பதற்காகவும் தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்திட்டத்தினுடைய மிக வல்லமையான பாகம் பாவங்களையும் காயங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பதுதான். இது இயேசுவின் பாவ நிவாரண பலியினால் சாத்தியமாயிற்று. 5ஆம் சம்பவம். பல வருடங்களுக்கு முன்னதாக நான் ஆசிரியர் வாசித்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அச்சம்பவமானது எவ்வளவு தூரம் மன்னிப்பும் ஒப்புரவாகுதலும் சேர்ந்து செல்ல முடியும் மற்றும் செல்ல வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கும். அது தங்கள் 18 வயது மகனை இழந்த பெற்றோர் பற்றின சம்பவமாகும். குடிபோதையில் வாகனம் ஓட்டிய ஒருவன் இவர்களது மகனின் வாகனம் வரும் தடத்தில் திசை மாறி வந்து நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டு இவர்களது மகன் உயிரிழந்தான். குடிபோதையில் வாகனம் ஓட்டியவன் சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்தான். அந்த தாயார் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாகவும் சகல ஜனங்களையும் நாம் அன்பு கூற வேண்டும் என்றுள்ள கருத்தை உறுதியாக நம்பினவளாகவும் காணப்பட்டாள். ஆனால் குடிபோதையில் வாகனம் ஓட்டி வந்தவன் மீது அந்த தாயாருக்குள் மிக கடுமையான வெறுப்பின் உணர்வுகள் உருவாக ஆரம்பித்தது. முதல் கட்ட விசாரணையின் போது அவனை நீதிமன்றத்தில் கண்ட மாத்திரத்தில் அவள் மனதில் இருந்த வெறுப்பின் உணர்வுகள் இன்னும் அதிகரித்தது. வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தபோது அவனுக்கு சிறை தண்டனை வழங்கப்படாமல் மாறாக 5 வருட நிபந்தனை கால தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டது. நிபந்தனை கால விதிமுறைகளை அவன் மீறினால் மட்டுமே அவன் சிறைக்கு செல்ல வேண்டும். அவன் எந்த விதத்திலும் தப்பித்துவிடக் கூடாது என்று அந்த தாய் தீவிரமாக இருந்தாள். மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை தடுக்கும் விழிப்புணர்வு கூட்டத்தில் ஒரு பிற்பகல் வேளையில் அந்த தாய் கலந்து கொண்டிருந்த போது அவளுடைய மகனை கொன்ற இளைஞன் மேடையில் ஏறி சென்று ஓர் இரவன்று தான் எப்படி ஒரு குடும்பத்திற்கு துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்து விட்டான் என்பது பற்றி பேச ஆரம்பித்த போது அவள் ஆச்சரியப்பட்டாள். அவன் கதறியபடி தான் சிறையில் இருக்க வேண்டியவன் என்று உண்மையாகவே சொன்னான். அந்த தாய் ஆச்சரியப்பட்டாள். அவள் நினைத்திருந்த கொடூர மனிதன் இவன் இல்லையோ என்று எண்ணினாள். திடீரென அவனுக்காக மனதுருக்கம் கொண்டாள். கூட்டத்திற்கு பிற்பாடு அவனை சந்தித்து அவனோடு பேசினாள். பின்னர் அவன் இல்லத்திற்கும் போய் அவனை சந்தித்தாள். அவன் தொடர்ந்து மதுபானம் அருந்திக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனது வாழ்க்கையில் வழிகாட்டுதல் தேவை என்பதை அறிந்து கொண்டாள். பைபிள் படிப்பு சம்பந்தப்பட்ட சிலவற்றை அவனுக்கு அனுப்புவதாக அவள் சொல்ல அவனும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். சில காலத்திற்கு பிறகு அவன் தண்டனை கால விதிமுறைகளில் ஒன்றை மீறினதினால் சிறைக்கு அனுப்பப்பட்டான். இந்த செய்தியை கேட்டு அவள் மனம் வருந்தினாள். ஆகையால் அவனை சிறையில் சென்று பார்த்தாள். சிறையில் அவனை கண்டபோது அவனை பார்த்து அவளுக்கு மிகுந்த இரக்கம் உண்டாயிற்று. அவன் செய்த செயலை கருத்தில் கொண்டாள். இத்தகைய இரக்க உணர்வுகள் தனக்குள் தோன்றவே கூடாது என்று அவள் அறிந்திருந்தாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் அவளிடம் அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அவனை ஒரு கொலைகாரனாகவோ அல்லது தனது மகனைப் போலவோ பார்க்காமல் அன்பும் வழிகாட்டுதலும் தேவைப்படும் ஒரு மனிதனாக அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அவனை மன்னிப்பதாக தெரிவித்தாள். பின்னர் அத்தாயாரும் அவனிடம் மன்னிப்பு கேட்டபோது அவன் ஆச்சரியத்திற்குள்ளானான். அவன்
ஏன் என்று வினவிய போது, உன்னை வெறுத்ததற்காக என்னை மன்னித்துக்கொள் என்று பதிலளித்தாள். அவனும் அவளை மன்னித்து விட்டான். மற்றவர்களை மட்டுமல்லாமல் நம் சத்துருக்களையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றும் இயேசு கூறியுள்ளதை அவள் நினைவு கூர்ந்தாள். மது ஏற்கனவே ஓர் உயிரை குடித்து விட்டது, உன்னுடைய வாழ்க்கையையும் அது பாழாக்கி போட விடாதே என்று கூறி அவனை ஊக்குவித்து அவனுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க உதவும்படிக்கு அவள் தொடர்ந்து சிறைக்கு சென்று அவனை சந்தித்து வந்தாள். அவனும் அவளது கணவரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவனை தேவாலயத்திற்கு அழைத்து செல்லவும், ஒரு நாள் முழுவதையும் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் கழிக்கவும் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு பெற்றுக்கொண்டாள். நான் ஆசிரியர் இந்த சம்பவத்தை குறித்து வாசித்த போது அவன் மீண்டும் சிறையிலிருந்து நிபந்தனை கால தண்டனையின் கீழ் வெளியே வந்திருந்தான். அவனது வாழ்க்கை மாற்றம் அடைந்திருந்தது. இப்பொழுது அவன் அவளுடைய குடும்பத்தின் நெருங்கிய நண்பனாக காணப்படுகின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எத்தனை ஆற்றல் மிக்க சம்பவ பதிவாக காணப்படுகின்றது. நானும் இதை போன்ற சூழ்நிலைகளுக்குள்ளாவேன் என்றால் என்னாலும் இப்படி நடந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். கிறிஸ்து நமக்கு போதித்துள்ள கொள்கைகளை பின்பற்ற முயற்சிப்போமானால் கிறிஸ்துவின் வல்லமையினால் எவைகளை செய்ய முடியும் என்பதை இச்சம்பவம் நமக்கு காண்பித்து தருகின்றது. நாம் தேவ பக்தியுள்ள ஜீவியங்களை ஜீவிக்கும் போது மற்றவர்களையும் நம்மையும் குறித்து தேவன் கொண்டிருப்பது போன்ற ஒரு பார்வையினை நாமும் பெற்றிருப்போம். மற்றவர்களை உலகம் பார்க்கின்ற விதத்தில் பார்ப்பதிலோ அல்லது மற்றவர்களை உலகம் நியாயம் தீர்க்கின்ற விதத்தில் நியாயம் தீர்ப்பதிலோ நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. மனிதர்கள் தவறு செய்தாலும் அவர்களுக்குள் இருக்கும் மனித தன்மையையும் மதிக்கும் உயர்ந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். நமக்கும் இருக்கும் அதே அபூரண மனித சுபாவத்தை போன்று மற்ற மனிதர்களிடமும் காணப்படும் மனித சுபாவத்தின் அந்த பாவங்களுக்கும் குறைகளுக்கும் அப்பால் அவர்களை பார்க்கும் பார்வையாக நம்முடைய பார்வை காணப்பட வேண்டும். பின்னர் இந்த உயர்ந்த பார்வைக்கு இசைவாக நாம் வாழ வேண்டும். பரிபூரணமாய் காணப்பட முடியாததற்காக நாம் நம்மையும் மற்றவர்களையும் மன்னித்தாக வேண்டும். இப்பொழுது நாம் மலை பிரசங்கத்தில் இயேசு பேசின வார்த்தைகளுக்கு வருவோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய இரக்கம் எவ்வளவு தேவையாக இருக்கின்றது. அமெரிக்க எழுத்தாளர் மேக்ஸ் லுக்காடோ என்பவர், குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவதினால் உலகில் உறவுகள் நிலை கொண்டிருக்கிறதில்லை, மாறாக குற்றமற்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருப்பதினாலேயே ஆகும் என்று எழுதினார். குற்றம் செய்தவரை மன்னிப்பதும் அந்நபர் மீது நமக்கிருக்கும் கோபத்தை கைவிடுவதும் இரக்கத்தின் செயலாகும். மன்னிக்கும் போது அது முதலாவதாக உங்களுக்கு நன்மை பயக்கும், அது குற்றம் செய்தவருக்கும் நன்மை பயக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று இயேசு கூறியிருக்கின்றார். இவ்வசனத்தின் வார்த்தைகளை பின்வருமாறு விவரித்துரைக்கலாம். போட்டி போடுவதற்கு அல்லது சண்டையிடுவதற்கு பதிலாக ஜனங்கள் எவ்வாறு ஒத்துழைக்க முடியும் என்பதை நீங்கள் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கையில் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்போதுதான் உண்மையில் நீங்கள் யார் என்பதையும் தேவனுடைய குடும்பத்தில் உங்கள் இடம் எது என்பதையும் நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியுள்ளார். ரோமர் 12:8. உங்களால் ஆன மட்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்கத்தக்கதாக நாம் எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கின்றோம்? நமக்கோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கோ மற்றவர்கள் செய்த எதையும் மற்றும் எல்லா தப்பிதங்களையும் மன்னிக்க நாம் விருப்பமாய் இருக்கின்றோமா? தம்முடைய குமாரனுடைய ஜீவனை கொடுப்பதன் மூலம் மன்னிப்பதற்குரிய தம்முடைய விருப்பத்தையும் மனுக்குலத்துடன் மீண்டும் சமாதானம் கொண்டிருப்பதற்குரிய தம்முடைய வாஞ்சையினையும் தேவன் காண்பித்துள்ளார். மற்றவர்கள் நமக்கு பண்ணியுள்ள பாதகங்கள் மிகவும் பெரியதாக இருக்கின்ற போதிலும் அவர்களை மன்னிப்பதற்குரிய பலத்தினை நாம் கண்டடைய நமக்கு உதவக்கூடிய கண்ணோட்டங்கள் எவை? 6 முதல் 7 கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. அவை பின்வருமாறு. முதலாவதாக, நாம் நம்முடைய சொந்த அபூரணங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னுமாக, குற்றம் செய்தவரை நம்மோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் சுமத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஆனாலும் தான் பரிபூரணமானவர் இல்லை என்று உடனடியாக ஒப்புக்கொள்ளுகின்றார். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. 1 கொரிந்தியர் 4:4.
எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. திருவிவிலியம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்றும் பவுலடிகளார் எழுதியுள்ளார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டாவதாக, தேவன் நமக்கு எவ்வளவு மன்னிப்பு அருளியுள்ளார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் மன்னிக்கப்படும்படிக்கு வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னதாக அவர் நம்மை மன்னித்து விட்டார். இயேசு வந்து தண்டனையை அனுபவித்தார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மூன்றாவதாக, நம்முடைய மனதில் நம்மால் முடிந்த மட்டும் நாம் பாவியிடமிருந்து பாவத்தை பிரித்து பார்க்க வேண்டும். குற்றவாளி ஒரு தனி மனிதனென இப்போது பெற்றிருக்கும் மற்ற சாதகமான நல்ல உண்மையான பண்புகளை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு, அல்லது அவன் அல்லது அவள் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படிப்பட்ட நபராக மாறுவார்கள் என்பதையாகிலும் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒருவன் பற்றின இந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, தோற்றத்தை நம்மை காயப்படுத்தின அல்லது தாக்கின அவனது வார்த்தைகள் அல்லது செயல்களிடமிருந்து நம்முடைய மனங்களில் நாம் பிரித்து வைத்துவிட வேண்டும். இது தொடர்புடைய விஷயத்தில் பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் பிரையன் ஸ்டீவன்சன் அவர்கள், நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்த மிக மோசமான செயல்களை காட்டிலும் ஏதோ விதங்களில் உண்மையில் சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று கூறியிருக்கின்றார். நான்காவதாக, உனக்கு குற்றம் புரிந்தவனுக்காகவும் இயேசு மரித்தார் என்பதை நினைவில் கொள். அப்படியானால் கிறிஸ்து என்னை ரட்சிப்பதற்காக மரித்தது போல எனக்கு குற்றம் புரிந்தவரையும் காப்பாற்றுவதற்காக அவர் மரித்திருக்க அவனை நான் பகைக்கலாமா அல்லது வெறுக்கலாமா என்று உன்னை நீயே கேட்டுக்கொள். ஐந்தாவதாக, தம்மை சிலுவையில் அறைந்து கொண்டிருப்பவர்களை மன்னித்தருள இயேசு தேவனிடம் ஜெபம் பண்ணினார் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஸ்தேவானும் கூட தன்னை கல்லெறிகிறவர்களை தேவன் மன்னிக்கும்படியாக ஜெபித்துள்ளார். குற்றம் புரிந்தவர்களை தேவன் மன்னிப்பதற்காகவும் அவர்களுக்கு தேவன் வழிகாட்டுவதற்காகவும் நாம் உண்மையாய் ஜெபம் பண்ணுவோமே ஆனால் குற்றம் புரிந்தவர் மேல் கோபத்தையும் வெறுப்பையும் நம் மனதிற்குள் நாம் வைத்திருக்க முடியாது. ஆறாவதாக, தீமையின் அனுமதி என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது மற்றவர்களின் தீய வார்த்தைகள் அல்லது செயல்கள் குறித்து புரிந்து கொள்ள உதவுகின்றது. தீமைக்கு அனுமதி அளிப்பது என்பது மனுக்குலத்திற்கு பாவத்தின் அகோர தன்மையை குறித்து கற்பித்து கொடுப்பதற்காகும். இது தெய்வீக திட்டத்தினுடைய மிக முக்கியமான பாகமாகும். ஏழாவதாக, குற்றவாளி உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்திருந்த போதிலும் அவன் செய்தவைகள் உங்களுக்கு எதிரானவைகள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுவீர்கள். நம்மீதான குற்றவாளிகளின் உணர்வுகளும் கோபங்களும் உணர்ச்சிகளும் நாட்டங்களும் தீயவையாக இருப்பினும் குற்றவாளிகள் தங்களுக்கே விரோதமாக உண்மையில் செயல்பட்டிருக்கின்றனர். யுகத்தின் முடிவில் பொல்லாப்பின் பெருக்கத்தினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று இயேசு நம்மை எச்சரித்துள்ளார். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் உதாசீனப்படுத்தப்படும் போது அல்லது காயப்படுத்தப்படும் போதும் நாம் இரக்கம் காண்பிக்கவும் மன்னிக்கவும் முற்படும் முடிவை தெரிந்து கொள்வோமாக. யாராவது உங்களை காயப்படுத்தும் போது அவர்களை பதிலுக்கு நீங்களும் காயப்படுத்த முயற்சிப்பதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே கருணை என்று ஒருவர் கூறியுள்ளார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னிக்கவே முடியாது என்று ஏதேனும் இருக்கின்றதா? இல்லை என்றே நான் எண்ணுகின்றேன். கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து அநேக புத்தகங்களையும் மன்னிப்பு குறித்து 2 புத்தகங்களையும் எழுதியுள்ள அமெரிக்க நாட்டு எழுத்தாளராகிய லூயிஸ் பி ஸ்டெம்ஸ் அவர்கள், கொடுமையான தீமைகளை செய்யும் மனிதர்கள் மன்னிக்கப்பட முடியாத மிருகங்கள் ஆவார்கள் என்றும் நாம் சொல்லுவோமே ஆனால் நாம் ஒருபோதும் கொடுக்கக்கூடாத அதிகாரத்தை குற்றவாளிகளுக்கு கொடுத்து விடுபவர்களாக இருந்து விடுவோம். அதென்னவெனில், பாதிக்கப்பட்டவர்களின் இருதயத்தில் குற்றவாளிகளின் தீமை பற்றின நினைவுகள் உயிரோடு இருப்பதற்கு அதிகாரம் வழங்கப்பட்டு விடுகின்றது. இன்னுமாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வேதனையான கடந்த காலத்தின் நினைவுகளினால் என்றென்றுமாக துன்புறுத்தப்பட்டு ஜீவிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டு விடுகின்றது என்று எழுதியுள்ளார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில சமயம் குற்றவாளிகள் தங்கள் குற்ற உணர்வுகளிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் வெளிவருவதற்கு மற்றும் சொஸ்தமாகுவதற்கு நம்முடைய மன்னிப்பை அவர்களது செவிகள் கேட்பது அவசியமாக காணப்பட்டாலும்
மன்னிப்பு என்பது முதன்மையாக நம்முடைய மனம் மற்றும் நம்முடைய ஆவிக்குரிய நல்வாழ்விற்கு நாம் செய்யும் ஒன்றாகும். மேலும் கடந்த கால அனுபவங்களின் காயங்களுடனும் வலிகளுடனும் நம்முடைய ஜீவியங்கள் இணைக்கப்படாமல் காணப்படும்படிக்கே நாம் மன்னிக்கின்றோம். நாம் ஏற்கனவே வாசித்துள்ள நமது கர்த்தராகிய இயேசுவின் அறிவுரைகளையும் எபேசியர் 4 அதிகாரம் 31-32 வசனங்களில் இடம்பெறும் அறிவுரைகளையும் பின்பற்றுவோமாக. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்றெந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 31-32 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கொலோசேயர் 3 அதிகாரம் 12-14 வசனங்கள். மன்னிக்கின்றவர்களாகும்படிக்கு நம் அனைவருக்கும் தேவன் உதவி புரிவாராக. ஆமேன். சகோதரர் டாம் கில்பர்ட், புளோரிடா கன்வென்ஷன் 2021, கிறிஸ்டியன் ரிசோர்சஸ் ஆப். ஆமேன்.